ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் மதுரை காந்தி மியூசியத்தில் காட்டன் ஃபேப் 2025 எக்ஸ்போக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த எக்ஸ்போ பற்றி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்போவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் சில்க். ஆமாங்க, இது முழுக்க பெண்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு எக்ஸ்போனே சொல்லலாம். இந்த எக்ஸ்போவில் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அவங்களோட யூனிக்கான ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ராஜஸ்தானியோட ட்ரெடிஷ்னல் ஃபர்னிச்சர்ஸ். செம்மையாக இருக்குதுன்னே சொல்லலாங்க. உண்மையிலேயே அதோட குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், அதோட வியூவாக இருக்கட்டும், பார்க்கவே அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குதுன்னே சொல்லலாம். நம்ம ஊர் ஃபர்னிச்சர்ஸ்லாம் ரொம்ப ப்ளெயினாகவும் அது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஆனால் இவங்களோட ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியே அவ்வளோ யூனிக்காக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இந்த டோரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கபோர்டை பார்த்தா தெரியும். இதோட லாக்லாம் பாருங்களேன், நம்ம தாத்தா காலத்தில் நம்ம ஜன்னலுக்கெலாம் லாக் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லாக்காக இருக்குது. பர்சனலாக எனக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த டோரை பார்க்கும்போது எனக்கு சந்திரமுகி ஞாபகம் தாங்க வருது. ஸோ அந்த டோர்லாம் இருக்கும்ல அங்கே ராஜாக்கள் காலத்தில் பயன்படுத்தினது, ஸோ அது மாதிரி சூப்பராக இருக்குதுன்னே சொல்லலாங்க. இவங்களோட ட்ரெடிஷ்னலான அந்த சிக்னேச்சர் வந்து அப்படியே தெரியுது. இந்த ராஜஸ்தானி ஸ்டைலை பொறுத்தவரை இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு யூனிக்காக ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த டோர்ஸை பார்க்கும்போது, இந்த கபோர்ட்ஸை பார்க்கும்போதே அதில் நம்ம திங்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து இந்த கபோர்ட்ஸ்லாம் வாங்குகிறோமோ, இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்குகிறோமோ இல்லையங்க, ஜஸ்ட் ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். என்னோட மிஸ்ஸஸும் என்னோட பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே, இந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் பார்ட் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பாட்டோட கிளாஸி ஃபினிஷ் சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா ராஜஸ்தானி ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு பிக் சல்யூட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால் டிசைன்ஸ். வாவ், சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னே சொல்லலாம். பாருங்களேன், ஒரு யூனிக்கான டிசைன் தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட உட்டன் பவுலை வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா கிளாஸியாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் கிளாஸ் கேஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நிறைய மூவிலலாம் பார்த்துருக்கேன் மசாலா ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அஞ்சரை பெட்டி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்கும், இங்கே வந்து உட்டன் வித் கிளாஸில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. இங்கே கொஞ்சம் வால் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க இதுவும் நல்லா பிரம்மாண்டமாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மான் வந்து சூப்பராக இருக்குதுங்க. மற்றபடி இந்த கரண்டிலாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குங்க, அதனால் இந்த கரண்டியை பற்றி சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஜாக்கி ஜான் மூவியில் வரும்ல கே அக்வா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வுட்லாம் இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீரங்கி வண்டியோட மினியேச்சர்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் ரியலாகவே இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஃபேவரட்டாக இருந்துச்சு இந்த பைக்கு. ஸோ பாப்பா வந்து இந்த பைக் வந்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பைக் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நீங்களும் பை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்த பைக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பில் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட்டன் ஃபினிஷில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹேண்டில் பார் உட்டில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த தள்ளுவண்டி என்னோடய ஃபேவரட், என்னோட பர்சனல் எமோஷன்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் தள்ளுவண்டி வந்து கொஞ்ச நாள் வச்சு நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் இந்த தள்ளுவண்டியை பார்க்கும்போது எங்களுடைய பழைய ஞாபகங்கள் எங்களுக்கு வரும். உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க தள்ளுவண்டி, ரொம்ப நல்லா வெயிட்டாக. ஸோ பார்க்கவே ஒரு யூனிக்காக இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஒரு சைக்கிளுங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சின்ன பசங்களோட வந்திங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் என் பாப்பாவும் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக அந்த சைக்கிள் வச்சு. இந்த ஃபோனோட விலை பார்த்திங்கன்னா 4000 ரூபாயாங்க. அம்மாடி, தலையே சுற்றிருச்சு எனக்கு. ஸோ ஆன்டிக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஃபி மக்ஸ் வாங்குறதுக்கு இந்த எக்ஸ்போ வரணுமான்னு கேட்டிங்கன்னா நான் நோ தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற கப்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டாகவே இருக்குதுங்க. இது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரி பேக் கிளாஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சுங்க. பட் ஆனால் இந்த கிளாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து வாங்க, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இது ஜஸ்ட்டு நீங்கள் கீழே வச்சாலே அது உடையிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வரும்போது குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஒட்டி இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது மற்றதுக்கெல்லாம் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ்க்கெலாம் பண்ணுறது, பட் ஆனால் அது வேஸ்ட்டு தாங்க சொல்லணும். இது பிக்கி பேங்க்குங்க. இது கொஞ்சம் நல்லா ஒர்த்தபிள் தான். ஏன்னா இது கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க சேவிங்ஸ்லாம் இதில் போட்டு வைக்கிறது கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளவோ பிடிக்கலைங்க. ஏன்னா இதெல்லாம் கிளாஸ் ஐட்டம்ஸுங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க. கீழே வச்சாலே உடஞ்சிரும். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேயே கிடைக்குங்க. ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்கிற சின்ன கடைகள்லாம் போய் பொருள் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீ மக்ஸ் வந்து கப்ஸ்லாம் இருக்குதுங்க நிறைய நம்ம ஊரில். ஸோ அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்போவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தாங்க. 1-2 கேரளா பீப்புள் மட்டும்தாங்க இருந்தாங்க. மற்றபடி எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். இங்கே வந்து டாய் ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க இருந்துச்சு. அதுவும் என்ட்ரன்ஸ்
என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு சின்னதாக ஒன்று இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வந்து எலிஃபெண்ட்னா ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் அந்த டாய் கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாய் ஷாப் பற்றி சொல்லணும்னா ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தாங்க வச்சுருந்தாங்க. இந்த கிட்டாரோட விலையே பார்த்திங்கன்னா 350 ரூபான்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக இல்லை கம்மியா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பெட்டி கடைலாம் இருக்கும்ல, ஸோ அதில் இருக்கிற வந்து திங்ஸ் தாங்க இந்த ஷாப்லேயும் வச்சுருந்தாங்க. பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் புதுசாக எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் இப்போ குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு எதுவும் புதுசாக எதுவும் இல்லைங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேட் செக்ஷன் வந்தவங்க. இந்த மேட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. வெயிட் எவ்வளோ வெயிட் இருந்துச்சு தெரியுமா, செம்மையாக இருந்துச்சு இந்த மேட்டு. ஸோ ஒரு நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல சூப்பராக அந்த குளிருக்கு போத்துற மாதிரி வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் வரும்ல, இந்த கீழே விரிச்சிருப்பாங்கள்ல கார்பெட் மாதிரி, ஸோ அது மாதிரி நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட் வந்து நம்ம ஊர்லேயே இருக்குதுங்க. இது நார்மல் தாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலாக ஒரு யூனிக்காலாம் இல்லை, அந்த மேட்டு தாங்க நல்லா யூனிக்காக இருந்துச்சு. இது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மேட்டுங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா பார்க்கவே நல்லா ஒரு பாய் மாதிரி இருந்துச்சுங்க. இதில் எங்கள் பாப்பாவை கூட படுக்க போட்டுடலாம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க, நல்லா குவாலிட்டிங்க உண்மையிலேயானா. அடுத்து ஆன்டிக் செக்ஷன் வந்திருக்கோம். இந்த பொருட்கள் எல்லாமே ஆன்டிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரிலங்க, அதனால் நல்லா விசாரித்து வாங்குங்க. இந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா மேலே வுட்டில் இருக்குது, கீழே வந்து ஸ்டீலில் அந்த காப்பர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லா எலகண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ஸு எல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் சைனீஸ் ஐட்டம் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுதுங்க நமக்கு இந்த ராஜஸ்தானி ஐட்டம்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ அவங்களோட சிக்னேச்சராக இருக்கட்டும், அவங்களோட ஆர்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக அப்படியே இருக்குதுங்க. ஸோ பார்க்கவே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற போல இருக்குது. ஸோ இந்த கேமராலலாம் நம்மளால் டீட்டெயிலாக சொல்ல முடியாதுங்க, நேரில் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது, அந்த ஆர்ட் ஒர்க்கு டீட்டெயிலிங் எல்லாமே செமையாக இருக்குது. இந்த புத்தா ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்க்க அழகாக இருக்குதுங்க. அதுக்கப்புறமா இந்த ரிமோட் கவர், ஃப்ரிட்ஜ் கவர், சாரீ கவர், டைனிங் டேபிள் கவர், சோஃபா கவர், இப்படி எல்லா கவர்ஸுமே வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட டிசைனாக இருக்கட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ராஜஸ்தானி ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். உண்மையிலே சச் அ பியூட்டிஃபுல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க, பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது போல், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்ட் வந்து விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா ராஜஸ்தானியோட கல்ச்சர் வந்து நம்ம பார்த்து அதை கற்றுக்கணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஹாலிவுட் மூவிலலாம் வச்சுருப்பாங்களே இந்த கிளாக், ரோமன் கிளாக், அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைனீஸில் அந்த சாம்பிராணியை கொளுத்தி இந்த இதில் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருவாங்களே, அந்த ஸ்மோக்லாம் வெளியே போகும்ல, அது பார்க்கவுமே ரொம்ப நல்லா யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குறதுக்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டைம் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ ஏர்லியாக வந்து இதை பாருங்கள். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து ஆர்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கடுத்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஸ்டால் வந்திருக்கோம். ஸோ இது அதோட பெனிஃபிட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, விட்டமின் D, விட்டமின் C, அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மெயினான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபீவர், கோல்டு, காஃப் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது க்யூர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா கருப்பட்டி மாதிரியே இருக்குதுங்க. இது 100% ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குளிரான டைமில் இது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நாளைக்கு பார்ட் 2 வீடியோ நம்மளோட சேனலில் வரப்போகுது. அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மோட்டிவேட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மதுரையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை வீடியோவாக மேக் பண்ணுறோம். பாய் பாய் உறவுகளே.